السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فصبر جميل والله المستعان على ما تصفون. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: والله في عون العبد ما كان العبد في عون أخيه، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹுல் மீதும், அன்னஹுல் வாழ்வை அன்ஹும் பிஸ்ஸஹாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் இந்த ஜும்மாவின் நேரத்தில் ஒன்றுகளும் இருக்குகிற அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, உலகத்தில் உதவி செய்வதற்கென்று ஆள் இருந்தால் பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லை, எப்படிங்க இந்த விஷயத்தை இவ்வளோ கஷ்டமாக நினச்சா ஈஸியாக முடிச்சிட்டீங்க நம்ம சொன்னால், அதானா பரவாயில்லைங்க, நமக்கு காசு பணம் இருக்குதோ இல்லையோ சுற்றி உதவுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த வேலை இலகுவாக முடித்தேன் அப்படின்ற மாதிரி நாம் சொல்லுகிற வார்த்தையில் கொஞ்சம் ஒரு நல்ல இபாதத்துடைய தொழுகையாளியாக நல்ல ஈமானத்தாளியாக இருந்தாருன்னு அவரை சொல்லுவாரா இல்லையா? எங்கே போனால் நமக்கு அல்லாஹ் உதவியாளர் கொடுத்துட்றாங்க, அல்லாஹ்வுடைய உதவி இருக்குதுங்க. சாதாரண மனுஷன் பேசுகிற வார்த்தையில் எனக்கு நிறைய உறவு கொடுத்துருக்குறாங்க, கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய உதவியில் வச்சு முடிச்சுருவோம். கொஞ்சம் அல்லாஹுடைய நம்பிக்கை கொண்டு சொல்ல வார்த்தை, எங்கே போனால் அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்சிடறாங்க, அவனுடைய உதவியில் அல்ஹம்துலில்லாஹ், நானே எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ லேசாக காரியம் முடியும் நினைக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல உதவி செய்பவர்களை நினைக்குகிற பொழுது, அல்ல உதவி செய்ய இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்குகிற பொழுது நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு தைரியம் கிடைக்கும் இல்லையா? வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி நம்பிக்கை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல, எதுவானாலும் ஆட்களை வச்சு பார்த்துக்கலாம், எதுவானாலும் இவங்களை வச்சு பார்த்துக்கலாம். இது நல்ல எண்ணத்தில் வருகிற பொழுது நல்லது தான். இன்றைக்கி உள்ள மாதிரி எவ்வளோ செஞ்சாலும் பரவாயில்ல, கட்சியில் அவன் இருக்கிறான், இதில் இவன் இருக்கிறான், பணத்தில் அவன் இருக்கிறான் அப்படின்னு போகிறதல்ல. ஒரு நல்ல விஷயத்திற்காக உதவி என்று வருகிற பொழுது அந்த உதவிக்கு உண்டான நபர்கள் கூட இருக்கிற பொழுது அது எவ்வளோ தூரம் மனதுக்கு ஒரு தைரியத்தின் தன்னம்பிக்கையும் தருது. இந்த தன்னம்பிக்கை முஃமின்களுக்கு வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அடியார்களுக்கு அவன் உணர்த்த நாடுகிறான். அதனாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு இப்படி பேர் வைத்திருக்கிறார், வல்லாஹுல் முஸ்தஆன். அல்லாஹ் தனக்கு ஒரு பேர், வல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹ் நிச்சயம் அவன் உதவி செய்பவன் என்கிற பெயரை வைத்து தன்னை அப்படி அடியார்கள் அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். தன்னை அடியார்கள் அப்படி அழைக்கணும் அப்படின்னு விரும்புகிறான். அவன் அப்படி விரும்பினால்தான் குர்ஆனுடைய அற்புதமாய் நமக்கெல்லாம் தெரிந்த சூரா, சின்ன குழந்தை கூட சொல்லணும் அல்ஹம் சூரா எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும். மக்கள் ஓதுகிற 2 வயசு பிள்ளையாக இருந்தாலும் 3 வயசு பிள்ளையாக இருந்தாலும் மழலை முறையில் சொல்ல சொன்னால் அல்ஹம் சூரா அழகாக சொல்லும். நாம் ஒவ்வொருவருமே தொழுகையில் தக்பீர் கட்டி நிற்கிற பொழுது ஃபாத்திஹா சூராவை கொண்டு தான் நம்முடைய இபாதத்தை தொடங்குகிறோம். அப்படி தொடங்கி வருகிற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று முடித்துவிட்டு அடுத்து 4வது வசனமாக இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்கிற அந்த நஸ்தஈன் என்கிற வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களுக்கும் ரப்புக்கும் மத்தியில் ஒரு தொடர்பு வேண்டும் என்பதற்காக வேண்டும். எப்படி உலகத்தில் உதவி செய்கிறவங்க இருக்கிறாங்க தெரிஞ்சாலே ஒரு நம்பிக்கை வருதோ,
அது மாதிரி மூமின்களுக்கு இன்றைக்கி தொழுகை நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் தொழுகையில் நிற்குகிற பொழுது நம்முடைய ஈமான் பேச வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? நான் ரப்பிடம் நெருங்குகிறேன் என்று நான் உணர்வதனுடைய அடையாளம் ஃபாத்திஹா சூராவை ஓதுகிற பொழுது, குறிப்பாக இந்த வசனத்தை நாம் ஓதுகிற பொழுது, இது ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று ஓதுகிற பொழுது நமக்கு உதவி செய்ய படைத்தவரே நம்மோடு இருக்கிறான் என்கிற ஈமானிய அடிப்படை ஆழத்தை தருவதற்காகத்தான் தொழுகையினுடைய எல்லா நிலையிலும் ஃபாத்திஹா சூரா ஓதும். தக்பீர் கட்டி ஓத ஆரம்பிக்கிறோனாலே முதல்ல ஃபாத்திஹா சூரா நாம் ஓதுறோன்னா அல்லாஹ் அடியார்களுக்கு அல்லாஹ் உணர்த்தி காட்டுறா, உனக்கும் எனக்குமான தொடர்பு அல்லாஹ் என்கிற ரப்பிற்கும் படைக்கப்பட்ட அப்து என்கிற உனக்கு மத்தியில் இந்த தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. உனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறா, யார் இல்லை, இந்த சூழல் என்னாகுமோ என்கிற கவலை எல்லாம் தேவையில்லை, நான் இருக்கிறேன். ஆனால் தான் அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபாத்திஹா சூரா ஓதும்போது கூடவே சேர்ந்து அல்லாஹ்வும் ஓதுறான். நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுகிற பொழுது, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் கூட சேர்ந்து சொல்கிறானா, ஹமீதனி அப்தி, என் அடியான் என்னை புகழுக்குரிய புகழ்ந்ததாக புகழ்ந்து விட்டான் என்று பேசிக்கொண்டே வருகிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று ஓதுகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், பைனி வ பைன அப்தி, எனக்கும் என் அடியானுக்கு மத்தியில் இதில் 2 பங்கு இருக்குது. இதில் வார்த்தையை 2ஆக பிரிக்கிறேன். பைனி வ பைன அப்தி, எனக்கும் என் அடியானுக்கு மத்தியில், தொழுது கொண்டிருக்கிற என் அடியானுக்கு மத்தியில் 2 பங்கு இருக்குது. ஈயாக்க நஅபுதுவை நான் எடுத்துக்கொள்கிறேன், ஓ ஈயாக்க நஸ்தஈன் என்பதை அவனுக்கு நான் திரும்ப தருகிறேன். நாம் சொல்கிறோம் ஈயாக்க நஅபுது, உன்னையே வணங்குகிறோம் யா அல்லாஹ் என்று நாம் சொல்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், அது எனக்கானது. இபாதத் வணக்கம் அது எனக்கு மட்டுமானது, நான் எடுத்துக்கொள்கிறேன். ஓ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று அவன் என் மீது வைக்கிற அந்த நம்பிக்கையை, ஆதரவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவனுக்கு நான் திரும்ப அவன் எதிர்பார்க்கிற எல்லா விதத்திலும், எல்லா சூழலிலும் அவன் எதிர்பார்க்கிற எல்லா தேவைகளையும் நான் நிறைவேற்றி தர இருக்கிறேன் என்று அடியானுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உத்வேகத்தை, ஒரு நம்பிக்கையை தருகிற அடையாளமாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஃபாத்திஹா சூராவை தேர்ந்தெடுப்பதாய், அப்படி தேர்ந்தெடுத்ததினால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையினுடைய எல்லா ஆரம்ப நிலைகளிலும், நாம் தொழுகிற ஃபர்தாகட்டும், சுன்னத்தாகட்டும், நஃபீலாகட்டும், எந்த நிலையிலும் இந்த ஃபாத்திஹாவை நாம் திரும்ப திரும்ப ஓதுறோன்னா அங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பெயர் முஸ்தஆன் என்கிற, அல்லாஹுடைய உதவி தேடுதல் என்கிற, அவனிடமே உதவி தேடுகிறோம் என்கிற பாக்கியத்தை அப்படியானா நமக்கு மனசுக்குள்ளே அல்லாஹ் சொல்லித்தாரா, நான் இருக்கிறேன், உன்னை படைச்ச நான் கூட இருக்கிறேன். இந்த வசனத்தை சொல்கிற பொழுது அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு வரலாறை சொல்லுவார்கள். குர்ஆன் விருது சொல்லி காட்டுறாங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஃபிரௌனிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் போக சொன்னான். உலகத்தினுடைய கொடிய தலைவன், கொடிய அரசன், எல்லோரையும் பார்ப்பவர்களெல்லாம் மிரள வைக்கக்கூடிய அளவில் இருக்கிறவன் ஃபிரௌன். அவனை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க. நாம் சொல்கிற வார்த்தையில் குர்ஆன் சொல்கிறது, அவர்களை போய் நீங்கள் அல்லாஹ் சொன்னா ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, அவன்கிட்ட போய் கொஞ்சம் மென்மையாக பேசுங்க, அவன் ஒருவேளை நல்லுணர்வு பெறலாம், அந்த உபதேசத்தினால் அவனுக்கு மாற்றம் வரலாம் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் சேர்ந்து சொன்னாங்க, ரப்பனா இன்னனா நஹாஃபு அன் யஃப்ருத அலைனா அவ் அன் யத்கா, ஒருவேளை நாங்கள் போய் பேசணும்னு சொன்னால், எங்கள் மீது அவன் கோபப்பட்டு விடலாம், அல்லது எங்கள் மீது வரம்பு மீறி எங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் பயப்படுகிறோம். எங்களுக்கு பயமாக இருக்குது. நாங்கள் நபிதான், உன்புறத்தினான தூதுவத்தை எத்தி வைக்கிறோம் தான், இருந்தாலும் நாங்கள் பனி இஸ்ரவேலிடம் பேசிவிடலாம், ஃபிரௌனிடம் போய் பேசுவதற்கு எங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொன்ன வார்த்தை லா தஹாஃபா, 2 பேரும் பயப்படாதீங்க. லா தஹாஃபா, 2 பேரும் பயப்படாதீங்க. இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, அல்லாஹ்வுடைய வார்த்தை, உங்கள் 2 பேர் கூடவே நான் இருக்கிறேன், என்ன பேசுகிறான் என்பதையும் நான் கேட்கிறேன், உங்களோடு பார்வையோடு கலந்து நான் உங்களை பார்த்து கொண்டும் இருக்கிறேன். நான் சுப்ஹான், அது எவ்வளோ பெரிய ஒரு பூஸ்டான வார்த்தை. அஸ்மஉ அரா, உங்களுடைய காதாக நான் இருந்து நான் கேட்குறேன், வ அரா, உங்களுடைய பார்வையாக பின்தொடர்ந்து நான் பார்க்கிறேன், நான் கூட இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம் என்று அல்லாஹ் கேட்கிற அதே உத்வேகத்தை தான் நாம் ஓதுகிற தொழுகையில் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று ஓதுகிற பொழுது நம்மை பார்த்தும் அல்லாஹ் கேட்கிறான், ஏன் இந்த சோதனையை பார்த்து நீ துவண்டு போகிறாய், ஏன் இந்த கஷ்டத்தை பார்த்து நீ நடுங்கி போகிறாய், ஏன் உனக்குள்ளே சோதனை என்று வருகிற பொழுது என் சிந்தனை வராமல் போகிறது, நான் உன் கூட இருக்கிறேன்.
நான் உன் கூட இருந்து உனக்கு தேவையான உதவி நான் செய்கிற பொழுது உனக்கு ஏன் கவலை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனே உதவியாளனாய் இறங்கி வந்து உதவி செய்வதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமலையுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுத்தருவதாய் குர்ஆன் ஷரீஃப் அற்புதமாய் நம்மோடு பேசுகிறது. கண்ணியமானவர், இன்னைக்கு உதவிக்கு உண்டான வார்த்தை சொல்லுவா இல்லையா? தமிழில் ஒரு பழமொழி அழகாக சொல்லுவாங்க இல்லையா? மலை ஏறினாலும் உதவிக்கு மச்சன் வந்து ஒரு தேவை. ஏன்னா உதவி அவ்வளோதுக்கு தேவை. பணம் இருந்துட்டா எல்லாம் இருந்த மாதிரி ஆகிராது, இல்லை கூட 10 பேர் இருந்துட்டா எல்லாம் இருந்த மாதிரி ஆகிராது. அவனுக்கும் ஒரு சூழல்ல யாராவது தேவைப்படுவான்னு சொல்கிற மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி என்கிற வார்த்தையில் அல்லாஹ் சொல்கிறான், முதலாய் நீங்கள் நினைக்க வேண்டியது என்னை நீங்கள் நினைத்து பாருங்கள். வல்லாஹுல் முஸ்தஆன் குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லி தருகிற வார்த்தை. அதுவும் பாக்கியமாக இந்த குர்ஆனுடைய இந்த முஸ்தஆன் என்கிற வார்த்தையை நாம் எடுத்து பார்த்தோமானால் குர்ஆனில் பேசிய இடங்களில் ஒரே ஒரு நபி அந்த வார்த்தையை பேசியதாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமையாய் புகழாரம் சூட்டுவான். ஒரே ஒரு நபி அந்த அவங்க பேசின நிலையையும் அந்த சூழலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமையாய் பேசி அதனுடைய முடிவு என்னவாக வந்தது என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவான். அதன் முடிவு என்னவாக கிடைச்சிது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தது தானே. அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 11 பிள்ளைகளில் யாரையும் நேசிக்காத அளவிற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நேசித்ததும், நம்மளெல்லாம் நேசிக்காத அளவுக்கு நம்ம தம்பியை மட்டும் அவ்வளோ நேசிக்கிறார்களே என்கிற சகோதரர்களுடைய வஞ்சகமும் பொறாமையும் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அவர்களிடமிருந்து பிரிக்க செய்தது. தனியாக எங்களை கூட்டு போகணுன்னாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க, வேணாம் யூசுப் மட்டும் விட்டுட்டு போங்கன்னாங்க. இல்லை, நாங்கள் தான் இருக்கிறோம்ல, கூட 9 சகோதரர் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா அப்படின்னு கூட்டு போனாங்க. கூட்டு போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கிணற்றை தள்ளி விட்டார்கள். வரலாறு நமக்கு தெரியும். கிணத்தை தள்ளி விட்டுட்டு திரும்ப வருகிற பொழுது ஓனாய் கடிச்சதுன்னு சொல்லி சட்டையில் சும்மா ஓனாயுடைய ரத்தத்தை பூசிட்டு வந்து கொடுத்தாங்க. இது யூசுஃபுடைய ரத்தம் என்று கொடுத்தார்கள். சட்டையை வாங்கி பார்த்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இதை நாம் யோசிக்கணும். உறவுகள் இன்னுவாங்க குடும்பங்களுக்கு மத்தியில் தனக்கு ஒரு கஷ்டம் என்று வருகிற பொழுது ஓரளவுக்கு பொறுத்துக்கும் இல்லையா? நமக்கு ஒரு கஷ்டம் என்று வருகிற பொழுது ஓரளவுக்கு தாங்கிடுவோம். நம்மை சுற்றி நம் மனைவிக்கோ அல்லது நம் பிள்ளைகளுக்கோ அல்லது நமக்கு ரொம்ப பாசமானவங்களுக்கோ ஒரு கஷ்டம் என்று வருகிற பொழுது, அல்லாஹ் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன், இது எப்படி நான் கடந்து வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு மன விரக்திக்கு போகிற மாதிரி உண்டான ஒரு சூழல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 11 பிள்ளைகள் இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது அளவு கடந்து பிரியம். ஏன்னா நபி அவர்களுக்கு தெரியும் இது நபியுடைய பிள்ளை, அடுத்த நபியாக வர வேண்டி இருக்குதுன்னு தெரியும். அந்த பிள்ளையினுடைய ஒழுங்குமுறை வாழ்க்கையை தெரியும். அந்த பிள்ளை எப்படி வளருவார்கள் என்பதை பற்றி வேண்டியெல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தெரியுங்கிறதுனால அந்த பிள்ளையினுடைய ஒழுக்க நிலை குறித்து உண்டான அன்பு அவங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் பிடிச்சாலும் கூட அந்த பிள்ளை மீது தனி பாசம் வர்றதுக்கு காரணம் அவர்களுடைய ஒழுக்க நிறை, அவரை முன்னேற்றணுங்கிற ஒரு அடையாளம், அவர் எப்படி வளரணுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மனசு எண்ணமாக இருந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தொலைத்து விட்டோம் என்று சொன்ன பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பதட்டப்படலை. தன்னுடைய பிள்ளைகள்லாம் பார்த்து எதுவும் சாபமிடலை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தையை குர்ஆன் அந்த நேரத்தில் எடுத்து அழகாய் பேசுகிறது. ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகிய பொறுமையாய் பொறுமை செய்வேன். அல்லாஹ் அக்பர். பிள்ளைய ஓடையை அடிச்சிடுச்சு, தின்னடிச்சு பிள்ளை செத்துட்டா அப்படின்னு சொல்லி மூத்தாயிட்டான்னு சொல்லி வருகிற பொழுது அவ்வளோ பாசமான பிள்ளை, ஆனால் கொஞ்சம் அமைதி காத்து நின்றார். இங்கே நமக்கு தெரிந்த யாராவது ஒருத்தருடைய உடல்நிலை சரியில்லை என்றால் கூட நம்முடைய மனது படுகிற கஷ்டம், நமக்கு அடுத்து யார் இருக்கிறா என்று யோசிக்கிற அந்த கஷ்டம் நமக்கு குர்ஆன் பாடம் சொல்லித் தருகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லி பழகுங்கள் என்று குர்ஆன் நமக்கு பாடம் சொல்லித் தருகிறது. சொன்னாங்க, வல்லாஹுல் முஸ்தஆன், எனக்கு உதவி செய்ய அல்லாஹ் இருக்கிறான்னு நாங்கள் சுப்ஹானல்லாஹ். உள்ள மௌத்தா போச்சு. இன்றைக்கு மாதிரி உண்டான விஞ்ஞான காலங்கள் எல்லாம் இல்லை, தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. உள்ளே போயிட்டானே எப்படி அவன் எத்தனை குழியில் கிடக்கிறான், எந்த காலத்தில் எல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை இல்லை. ஆனால் பேசிய வார்த்தை அவ்வளோ அக்யூரேட்டாக பேசினாங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு இதை தொலைச்சிட்டோம், இல்லை புள்ள மௌத்து ஆகிட்டான், எங்கேயாவது கண்காண இடத்துக்கு போயிட்டான்னா கூட சேட்டலைட் விட்டு தேடக்கூடிய அளவுக்குலாம் இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. இந்த விஞ்ஞானத்தை வைத்துக்கொண்டு பேசலை, பிள்ளையும் தொலைச்சாச்சு, புள்ள மௌத்து ஆகிட்டான், போய் தேடுங்க பாருங்கள், அதெல்லாம் இல்லை. அடுத்த வார்த்தை பேசினாங்க, வல்லாஹுல் முஸ்தஆன், எனக்கு தெரியும் என் பிள்ளையினுடைய உயிர் விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு தூரம் ஒரு கஷ்டத்தில் இந்த வார்த்தை வந்து இருக்க முடியும். அல்லாஹ் நமக்கு அதுதான் சொல்லி காட்டுறான். உங்களுக்கென்று வருகிற பொழுது நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், வல்லாஹுல் முஸ்தஆன், உதவி செய்ய அல்லாஹ் இருக்கிறான் என்கிற நம்பிக்கையில் நீங்கள் அழைக்குகிற அந்த சூழலில் நான் உங்களோடு இருக்குகிறேன். உங்களுக்கு அதுக்கடுத்து என்ன தேவைங்கிறத நான் பார்த்துக்கிறேன். இவர்கள் வல்லாஹுல் முஸ்தஆன் என்கிற வார்த்தையை தான் தந்தையாய் சொன்னார்கள்.
அல்லாஹ் அதற்கடுத்து நிகழ்ந்ததை இந்த வார்த்தையினுடைய பலாபலனை அல்லாஹ் சொல்லுகிறான். கிணற்றில் வீசப்பட்ட குழந்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தாங்கி பிடிக்க வைத்து ஒரு செய்யின் கொடியில் அல்லாஹ் நிப்பாட்டி வைத்து மறுநாள் அந்த பகுதிக்கு ஒரு வியாபார கும்பலை வர வைத்து அவர்கள் தண்ணி தேவைக்கான கிணத்துல பக்கெட்டை போட்டால் அந்த பக்கெட்டுகளை குழந்தையை ஏற்றி விட்டு அதை வெளியில் வர வச்சு பார்க்கிற மக்களுக்கெல்லாம் அந்த குழந்தையை பார்த்த உடனே எவ்வளோ அழகான குழந்தை, இது குழந்தையா இல்லை பெரிய ஒரு அதிசய பிறவியான ஆச்சரியப்பட வச்சு அதை ஊருக்கு நடுவில் சந்தையில் கொண்டு வந்து சந்தையில் ஏலம் விட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். எல்லாம் எதை நான் சொல்ல வந்த வார்த்தை, குழந்தை மௌத்தா போதுன்னு சொன்ன உடனே துடிக்கல, படபடக்கல்ல, பிள்ளைகளை திட்டல, சாபமிடல, நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் முஸ்தான், அந்த குழந்தையின் விஷயத்தில் நீங்கள் ஏதோ செய்திருக்கிறீர்கள், ஆனால் எனக்கு அல்லாஹ் உதவி செய்ய நம்பிக்கை இருக்குன்னாங்க. அந்த நம்பிக்கையின் பகரம் மறு உருவம் எப்படியெல்லாம் வந்திருக்கிறது. மலக்குகளை கொண்டு இறக்கி பாதுகாத்து ஒரு பிரயாண கூட்டத்தின் வாயிலாக இந்த குழந்தையை வெளியே எடுத்து சந்தையில் விற்கப்பட்டு அது கடைசியில் அரசவைக்கு போய் உட்கார்ந்து அங்கிருந்து சிறப்பாய் வளர்ந்து கடைசியில் அந்த மிஸ்ர தேசத்திற்கு அரசராய் வருகிற பொழுது கிட்டத்தட்ட 90 வயது பூத்து போய் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பார்வை மங்குகிற சூழல் மங்கிய போச்சு. அந்த சூழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தையை திரும்ப கொடுக்குகிறான், யூசுஃபை அரசராய் கொடுக்குகிறான் அலைஹிஸ்ஸலாம் என்கிற அந்த வரலாற்றுக்கு பின்னணியில் நமக்கு பாடம் எல்லாம் அல்லாஹ் சொல்லி தருவான். அல்லாஹுல் முஸ்தான், இந்த வார்த்தை எவ்வளவு பரக்கத்தானது. அல்லாஹுல் முஸ்தான், இந்த வார்த்தை எவ்வளவு உயர்வானது. இந்த வார்த்தையினுடைய பரக்கத்தை உணர்ந்து கொண்டால் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா நெருக்கடிகளிலும் எல்லா விதமான யாரும் இல்லை கைவிடப்படுகிறோம் என்கிற சூழலில் கூட ஏன் இன்னைக்கு நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சூழல்களில் இன்னைக்கு எதையெல்லாம் கொண்டு பயம் காட்டுறாங்க. தீவிர வாக்கு திருத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலும் நாம் பதறாமல் நமக்கு தேவை இந்த வார்த்தை தான், அல்லாஹுல் முஸ்தான், அல்லாஹ் இருக்கிறா என்று நாம் நம்பிக்கை செய்கிற பொழுது ஒரு என்ஆர்சி சிஏஏ எப்படி கொரோனாவினால் ஒளிந்து போனதோ அல்லாஹ் இதையும் ஒழிக்க செய்வான். காலங்கள் அல்லாஹ் எல்லாவற்றையும் ஆற்றி தருவான். ஆனால் எதிர்கொள்வதற்கு நாம் எதிலும் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு முதல் அடிப்படை உதவி செய்ய ஒருவன் இருக்கிறான் என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வருகிற பொழுது இந்த வார்த்தையினுடைய பலனை நம் வாழ்க்கை முழுக்க உணர முடியும் என்பதற்குண்டான அடையாளங்கள் வரலாறு முழுக்க நிறைய உண்டு. நாம் மனனம் செய்து வைக்க வேண்டும். அல்லாஹுல் முஸ்தான், அல்லாஹுல் முஸ்தான். துவா கேட்கிற பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி துவா கேட்கலாம். இறைவா, நீதான் உதவி புரிவன், எங்களுடைய கஷ்டங்களை மாற்றித்தாயா அல்லாஹ். நீதான் உதவி புரிவன், எங்களுடைய வியாபாரத்தின் சூழலை மாற்றித்தாயா அல்லாஹ். உதவி புரிவதற்கு நீ எங்களுக்கு இருக்கிறாய் என்கிற நம்பிக்கையில் தான் யா அல்லாஹ் உலகத்தினுடைய ஒவ்வொரு சூழலையும் நாங்கள் கடந்து வருகிறோம் என்று நாம் என்னென்ன தேவைகளுக்காக நினைக்கிறோமோ அத்துணையிலும் நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேட முடியும். அல்லாஹுடைய உதவியை கண்கூடாய் பார்த்திட முடியும். நாம் எவ்வளவு கஷ்டங்களில் புலம்புகிற பொழுதும் கூட மனிதரை தேடி புலம்புகிறோம், மனிதருடைய உதவியை நாடி புலம்புகிறோம். பெரிய இதை விடவா நம் மானத்தை விடவா பெரிய கஷ்டம் வந்துடும். உலகத்தில் பண கஷ்டங்கள் வரலாம், யாரையும் எப்படி தேடி போய் கடன் வாங்குகிறான், ஏதோ ஒன்று செய்கிறான், அல்லாஹ்வுடைய சூழலை மாற்றி கொடுக்கணும். மானத்தை விடவா பெரிய கஷ்டம் வந்துடும். ஒரு மூமினுடைய மானம் கஅபாவை விட பெரிது நாங்கள் ரசூலுல்லாஹ். ஒருவனுடைய உயிரை விட அவனுடைய மானம் பெரிது நாங்கள் ரசூலுல்லாஹ். நாம் வரலாறு பார்ப்பது தானே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு இட்டு கட்டப்பட்ட ஒரு சூழல் வந்த பொழுது இன்றைக்கி குடும்பத்தினுடைய எல்லா சூழலையும் கடந்து வந்திருப்போம். அல்லாஹ் உதவி யாருன்னா வெறும் காசு பணத்துக்கு மட்டும் அல்லது ஆரோக்கியத்திற்கு மட்டும் அல்லது நம்முடைய ஏதோ தேவைக்காக வேண்டி ஆதாயத்திற்காக வேண்டி என்றெல்லாம் அல்லாஹுடைய வார்த்தை. இந்த முஸ்தான் என்கிற வார்த்தை, இந்த வார்த்தையை நாம் எவ்வளவு ஆழமாய் உபயோகிக்கிறோமோ அதனுடைய லாபங்கள் பன்மடங்காய் நமக்கு அல்லாஹ் திரும்ப தருவார். அந்த வார்த்தையின் ஆழத்தை, அல்லாஹுல் முஸ்தான் என்கிற வார்த்தையின் ஆழத்தை நாம் உணர்ந்து கொண்டு பேசினோமானால் அதனுடைய பரக்கத்தை அல்லாஹ் பன்மடங்காக திரும்ப தருவார். ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு இட்டுக்கட்ட ஒரு சூழல் மதீனா முழுக்க தகவல் பரவுகிறது. வீட்டில் உட்காந்து கவலையாக உட்காந்துருக்கிறாங்க. சரி, தன் கணவர் வருவார், முஹம்மது ரசூலுல்லாஹ் வருவாங்க, ஏதாவது பேசுவாங்கன்னு நினச்சி ரசூலுல்லாஹ் வந்தாங்க. இது மாதிரி ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. அல்லாஹ் உங்கள் மீது உதவி புரிவான், உங்கள் மீது தவறுகள் இல்லையானால் அல்லாஹ் நிரூபிப்பான், தவறு இருந்தால் நீங்கள் தௌபா செஞ்சுக்கோங்க சொல்லி போயிட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு பத்தினித்தனமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு பெண் முதல்ல என்ன பண்ண, ஒரு கணவர் தான் ஓடி வந்து உன் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லணும். இதை நம்ம ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டு பார்த்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ் வஹீயின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவன், நமக்கெல்லாம் முன்மாதிரி. அதனால் ரசூலுல்லாஹ் வார்த்தை இருந்தது, உண்மையே தவறு இல்லைங்கும்போது அல்லாஹ் அதை லேசாக்குவான், தவறு இருந்தால் தௌபா செஞ்சுக்கொண்டு போயிட்டாங்க. கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹுடைய உள்ளம் அப்படியே குமுறி அழுதாங்க. என் கணவர் என்னை பார்த்து தௌபா செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாரே,
நான் யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு உடனடியாக தன் தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அழைத்தார்கள். அழைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அஜிப் அன்னி ரசூலுல்லாஹ், என் சார்பாக நீங்கள் ரசூலுல்லாஹ்ட பேசுங்க, என் சார்பாக நீங்கள் ரசூலுல்லாஹ்ட பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே தந்தையாகவே இருந்தாலும் உலகத்தினுடைய தந்தை என்பது வேறு, ரசூலை நபியாக பார்த்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அடுத்த வார்த்தை சொன்னாங்க, வல்லாஹி மாதிரி எனக்கு எப்படி பேசணும்னு தெரியலன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். தன் மகள் தான் மதீனா முழுக்க தீயாய் விஷமாய் காட்டி தீயாய் பரவுகிறது வதந்திகள். ரசூலுல்லாஹ்ட பேசணும், முறைப்படி அவர்கள் தான் பேசணும். ஆனால் அதுதான் வல்லாஹி மாதிரி நான் என்ன பேசுறது எனக்கு தெரியலன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அப்படியே நம்பிக்கையை திறந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆனது, தாயிடம் போய் நின்றார். தாயிட்ட போய் சொன்னாங்க, அஜிப் அன்னி ரசூலுல்லாஹ், என் சார்பாக தந்தை தான் பேச முடியாதுன்னு சொல்கிறாங்க, நீங்களாவது போய் பேசுங்கன்னாங்க. இன்றைக்கி உலகத்தில் இது மாதிரி சூழல் நாம் பல இடங்களில் சந்திப்போமா இல்லையா? ஒரு நெருக்கடி கஷ்டங்கள் என்று வருகிற பொழுது, குடும்பத்துக்குள்ளேயே நெருக்கடி என்று வருகிற பொழுது, நான் உன்னதாண்டா என் கூடவே நிற்பேன்னு நினச்சேன், பெத்த பிள்ளையை பார்த்து சொல்லுவோம். நீங்கள் இருக்கீங்க தைரியத்தை நான் அப்படியெல்லாம் பேசினேன், கணவனை பார்த்து சொல்லுவோம், மனைவியை பார்த்து சொல்லுவோம். எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சாதாரணமாக உறவுகளோ அல்லது தெரிந்தவர்களோ அல்லது நான் நம்பிக்கை வைத்தவர்களோ கொஞ்சம் உதறிவிட்டு போகிற மாதிரி ஒரு சூழல். ஆயிஷா ரலியல்லாஹு தாயாரும் அதே வார்த்தையை சொன்னாங்க, வல்லாஹி மாதிரி நான் என்ன செய்யட்டும், எனக்கும் ஒன்றும் செய்ய தெரியல என்ற வார்த்தையோடு தாய் முடித்து கொண்டாக தகப்பனும் முடிச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் யோசனை பண்ணி பாருங்கள், தனது மானம் அது சம்பந்தமாய் பேசப்படுகிற இடத்தில் தனது அடுத்தடுத்த நகர்வு எப்படி இருக்கும், பேசுவதற்கு யாராக இருக்க மாட்டாங்களான்ட்டு தகப்பனை தேடி போய் தாயையும் தேடி போய் 2 பேருடைய பதில், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் இந்த விஷயத்தில் பகிரங்கிற சூழலில் நாங்கள் போய் எதுவும் வேகமாக பேசிட முடியாதுங்கிற மாதிரி அவர்கள் கொஞ்சம் அமைதியாகி போக, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு உலகமே இருண்டு போச்சு, எனக்கு உலகமே இருண்டு போச்சு. என் விஷயத்தில் என்னை உண்மைப்படுத்துவதற்கு யார் இனி அடுத்து வருவார்? ஏன்னா என் கணவர் அவர்கள் வஹீயுடைய நேர தொடர்பில் இருப்பதினால் அவங்களுடைய இடத்துல இருந்து கடமையாக பேசிட்டு போயிட்டாங்க. என் தாயும் தந்தையும் நபியிடம் போய் எப்படி வஹீயுடைய சூழலை பேசுறதுன்னு அவங்களும் போயிட்டாங்க. உலகமே இருண்ட ஒரு சூழல், எனக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியல சொல்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. நான் ரொம்ப விவரம் கம்மியான சின்ன பொண்ணு, உண்மை அதுதான், நான் ரொம்ப விவரம் கம்மியான சின்ன பொண்ணு சொல்கிறாங்க. மா கராத்து ஹாதிஹில் குரான், நான் ரொம்ப குரானையும் ஓதல் அந்த நேரத்தில். அப்படின்னா ரொம்ப குரான் இறங்கி கொண்டிருக்கிற, ரொம்ப குரானை மனனம் செய்யலை, குரானை ரொம்ப அதிகமாக ஓதலை, ரொம்ப விவரம் குறைஞ்ச சின்ன பொண்ணு. ஆனாலும் கூட என் மனசுக்குள் திடீரென்று ஈமானி ஒரு ஒளி கிடைத்தது. நான் எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன், என்னை பார்த்து ஆறுதல் கூறாதே. இந்த எல்லா உறவுகளுக்கு மத்தியில் நான் சொன்ன ஒரு வார்த்தை நான் அப்படியே சொன்னேன், ஃபவல்லாஹி மா அஜிதுலி வலக்கும், எனக்கும் உங்களுக்கு மத்தியில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கும் உங்களுக்கு மத்தியில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இல்லா கமா கால் அபு யூசுஃப், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிள்ளையை இழந்துவிட்டு யூசுஃபை இழந்துவிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தை பேசுனாங்களோ அந்த வார்த்தையை பேசுகிற இடத்துல நான் இருக்கிற. ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன். அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமை இழந்து விட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளை பார்த்து எந்த நிலையில் கோபமும் படலை, எந்த நிலையில் அவர் மீது ஆக்ரோஷமாகல, எந்த விதத்திலும் அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்தலை, நிதானமாக சொன்னாங்க, ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன், நான் பொறுமையாக இருக்கிற, என் பொறுமைக்கு அல்லாஹ் நிச்சயம் அவன் உதவி செய்வான், அவன் பதில் அளிப்பான், அவன் எனக்கு தேவையான ஆறுதலை தருவான் என்கிற இந்த வார்த்தை மட்டும்தான் என்னை பார்த்து குறை சொன்னவர்களுக்கு மத்தியில் அமைதியாக இருக்கிற எல்லோருக்கும் உங்களுக்கும் எனக்கு மத்தியில் இந்த ஒரே ஒரு பதில்தான் இருக்கிறது என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அமைதியானார்கள் என்று வரலாறு புகாரி ஷரீஃபில் எழுதுவாங்க. இந்த அமைதிக்கு பின்னால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்விற்கு நினைத்திருந்தால் கனவின் மூலமாக அல்லாஹ் உணர்த்தி கொடுத்திருக்கிறான். அல்லது ஆறுதல் கூறுவதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய தாயாருக்கு, அபூபக்கர் ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹுடைய தாயாருக்கோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு வகையாய் உணர்த்தி காட்டியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் செய்த பெரும் பாக்கியம் நம்மால் நினைக்க முடியுமா? உலகத்தில் யாராவது தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லும் பொழுது ரொம்ப நம்பிக்கையான ஆள் வந்து அவர் தப்பு செய்யலப்பா அப்படின்னு சொன்னால் கூட சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறீங்க நம்பிக்கலாங்க, இருந்தாலும் 1% அவன் டவுட்டாக இருக்குது, சொல்லுவோமா இல்லையா? ஏன்னா சொன்னவன் நம்பிக்கையானவனாக இருந்தாலும் போடப்பட்டிருக்கிற அந்த குற்றச்சாட்டு என்பது அவ்வளோ சீக்கிரம் வங்கி போகிறதில்லை, அதை எப்படி விட்டுற முடியும் என்பது தான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் தான் கனவுல கூட அதான் நினச்சிருந்தா உணர்த்திருக்கலாம்.
அல்லது சஹாபாக்கள் யார் வாயிலாக தப்பே செய்யாதவர் என்று சஹாபாக்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அதெல்லாம் விரும்பல. ஏன்னா கேட்கப்பட்ட வார்த்தை ரப்பிடம் அவ்வளவு அழுத்தமானது. வல்லாஹுல் முஸ்தஆன், நீ எனக்கு உதவி செய்தே ஆக வேண்டும் என்று அதே அழுத்தத்தை கொடுத்ததினால், அந்த அழுத்தத்தின் பரக்கத்தினால் நீதான் எங்களுக்கு உதவி செய்வாய், உதவி செய்தே ஆக வேண்டும் என்கிற அந்த அழுத்தத்தினுடைய பலாபலன் என்ன தெரியுமா? கியாமத்து வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அந்த செய்தி வருகிற பொழுது இல்லை பத்தினியானவர்கள் என்று கேட்கிற நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா குர்ஆன் சொல்லியிருக்கு. 10 வசனத்தை இறக்கி வச்சு அல்லாஹ், ஒன்றல்ல ரெண்டல்ல 10 வசனத்தை இறக்கி வச்சு அல்லாஹ் நமக்கு சொல்றான். நினைச்சிருந்தா அன்றைய காலத்தின் விஷயம் அன்னைக்கு மூடி முடிச்சிருக்க முடியும், அல்லது அவங்களுக்கு பேசி முடிச்சிருக்க முடியும், அதுதான் உண்மைன்னு சொல்லி முடிச்சிருக்க முடியும். ஆனால் கேட்கப்பட்ட வார்த்தை வல்லாஹுல் முஸ்தஆன், சொல்ல வந்த வார்த்தை அதுதான். அல்லாஹ் முஸ்தஆன், உதவி செய்வன் என்று பெயர் வைத்திருக்கிறான். கேட்பதற்கு நமக்குத்தான் ஆர்வம் வேண்டும். வல்லாஹுல் முஸ்தஆன், நீதான் உதவி செய்வாய் என்று கேட்டதினால் அல்லாஹ் உதவி செய்தான். ரசூல் வாழ்க்கை மட்டுமல்ல, கியாமத் வரை வருகிற எல்லா முஃமின்களும் முஃமின்களின் தாய் என்று வருகிற பொழுது அந்த 11 மனைவிமார்களுமே உங்களுக்கு தாய் தான். அதில் சின்ன சந்தேகமோ எது நுழைந்தாலும் ஈமான் அடிபட்டு போகும் என்பதற்கு அடையாளம் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தார். அவங்க பத்தினித்தனமாக தான் வாழ்ந்திருக்கிறாங்கிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம்! அந்த முஸ்தஆன் என்கிற அந்த வார்த்தையினுடைய ஆழம் அவ்வளவு அற்புதமானது. இந்த சமூகத்தில் எல்லாவற்றிற்கும் வழி இருக்கிறது. நமக்கு எவன் அழுத்தம் கொடுக்க நினைத்தாலும், அரசியல் ரீதியாய், பொருளாதாரத்தின் ரீதியாய், எதிரிகளின் சூழ்ச்சியின் ரீதியாய் என்ன அழுத்தங்கள் வருகிற பொழுதும் மறவாமல் நம்முடைய வாய் பேச வேண்டியது வல்லாஹுல் முஸ்தஆன், இறைவா நீ எங்களுக்கு இருக்குகிறாய். அதற்கு அடிப்படையாய் நமக்கு இருக்க வேண்டியது தொழுகையில் நாம் நின்று விட்டாலே போதுமானது. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடம்தான் உதவி தேடுகிறோம் என்கிற அந்த முஸ்தஆனை நாம் தொழுகையில் இணைக்குகிற பொழுது அந்த தொழுகையினுடைய பாக்கியம், பரக்கத் நம் வாழ்வில் எது நல்லதாய் நமக்கு சேர வேண்டுமோ அந்த உதவிகளை அல்லாஹ் நல்லதாக சேர்த்து தருவார். எது விஷயத்தில் நமக்கு பாதுகாப்பு தேவையோ எல்லா விதமான பாதுகாப்பையும் முஸ்தஆனாக இருந்து அல்லாஹ் நமக்கு அதை விட்டு தூரமாக்கி தருவான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நெருக்கடியான சூழலிலும் அல்லாஹிடமே உதவி தேடுவோம். வல்லாஹுல் முஸ்தஆன், வல்லாஹுல் முஸ்தஆன் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுவோம். நமக்கு அரசியல் ரீதியாகவும் நமக்கு பொருளாதாரத்தின் ரீதியாகவும் வாழ்வில் நம்முடைய அடுத்தடுத்த முன்னேற்றங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே நாம் ஒப்படைப்போம். அவனே உதவியாளன். நிச்சயம் அந்த உதவியாளன் நாம் ஒப்படைக்கப்படுகிற எந்த விஷயம் தோல்வியில் முடிவது கிடையாது, நமக்கு தோல்வியை தராது. அப்பேற்பட்ட உன்னதவான் சமுதாயவான் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உதவியாளனை வைத்துக்கொண்டு நாம் வெற்றி பெறுவதற்குண்டான அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி சிந்திப்பதற்கும் அதனுடைய பலாபலன்களை நாம் ஈருலகில் அடைவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தார்கள் பாலிபானாக. வஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.